நாமத்தையே எல்லா இடத்துலையும் சொல்றோம். புண்ணியமும் கிடையாது, புருஷார்த்தமும் கிடையாது. பிரகலாதனுக்கு ஏன் ஆஹ்லாதம் எப்போதாலும் ஏன் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா கவலை இல்லாமல் பிரகலாதன் இருக்கிறான் அப்படின்னா, பிரகலாதனுடைய மனசுல இருந்து, பிரகலாதனுடைய வாக்குல இருந்து, பிரகலாதனுடைய எண்ணத்தில் இருந்து, பிரகலாதனுடைய சிந்தனையில் இருந்து நாராயண 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 அந்த சங்கீர்த்தனம் மாறுறதே. அனவரதமும் பகவன் நாம ஸ்மரணையை சொல்லிக் கொண்டிருக்கிறான். பிரகலாதன் கொண்டு போய் பாடசாலையை சேர்த்து திடீர்னு கொரோனாவோ ஏதோ வந்துருச்சு, பள்ளிக்கூடம் ஒரு வருஷம் எடுத்து மூடிட்டான். உடனே பிரகலாதனை வீட்டுக்கு அனுப்பி வச்சா. இரண்டு ஆசை, பள்ளிக்கூடத்துல நம்ம குழந்தை என்ன படிச்சிருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. ஏ பிரகலாதா, நீ பள்ளிக்கூடத்துல பாடசாலையில படித்தவற்றுள் சாரமானதை சொல்லு அப்படின்னா. பிரகலாதன் சொன்னான், ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரஸ்ய புனః புனः இதம் ஏகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. அப்பா, எல்லா சாஸ்திரங்களையும் ஒரு மிக்சியில போட்டு இடிச்சு பிடிச்சு சார் எடுத்தா அதுல இருந்து வரக்கூடிய எசன்ஸ் ஜூஸ் என்ன அப்படின்னு கேட்டா நாராயண 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 அப்படிங்கிற நாமம் தான். ரெண்டு காதையும் முத்தினான். அடப்பா, இவ்வளவு செலவு செய்யுது, பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதுலாம் சாதாரண விஷயமா? சொத்தை எல்லாம் வித்தாதான் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க முடியும். அப்படி கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு கெட்ட வார்த்தையெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த நாராயணங்கிற நாமம் இரண்டு விஷயம் சொல்றத கெட்ட வார்த்தையா சொல்லாத. கேட்ட கேள்வி, அப்பா நீ என்ன கேட்ட? நீ படிச்சதை சொல்லுனா நான் என்னமோ கட்டப்பட்டான்னு சொல்லுவேன். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாப்பா இதெல்லாம் சொல்லுவேன். ஆனா நீ என்ன கேட்ட? படித்தவற்றுள் சாரமானதை சொல்லு அப்படின்னு சொன்னா. எல்லா சாஸ்திரங்களையும் சாரம் பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் அப்படிங்கறத சொன்னான். உடனே அந்த வாத்தியார்களை எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப கண்டிச்சான். இந்த மாதிரி தப்பு தப்பா சிலபஸ் எல்லாம் நான் போட்டுக்கிற சிலபஸ் வேற, நீங்க சொல்லி கொடுக்குற சிலபஸ் வேறையா இருக்கு, அதனால சிலபஸ் எல்லாம் ஒழுங்கா மாற்றி சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் என்ன சொன்னாலும் நான் பகவான் பிரகலாதனுடைய நாக்கில நாராயணன் ஓம் இரண்டினேக சபை வாயிலே நுழைய மாட்டேன். நாராயணன் சொல்றதுக்கே இனிமையா இருக்கு, நாராயண நாமம் சொல்றதுக்கே இனிமையா இருக்கு. கம்சனுக்கு கூட இந்த பகவான் நாமம் கேட்க கம்சனுக்கு பிடிக்காது. பகவான் நம்ம நாரதர் இருக்காரே, எங்க வேணாலும் போயிடுவார், நுழைஞ்சு போயிடுவார். அப்படி ஒரு முக வெட்டு அவருக்கு. அவரு கம்சன் இடத்துல போய் அவருக்கோ நாராயண நாமம் சொல்லாம இருக்க முடியாது, கம்சனுக்கோ நாமத்தை கேட்டா பிடிக்காது. அதனால வாயால சொன்னதானே பிரச்சனை அப்படின்னு அந்த தம்புருவ கையை எடுத்து நாராயண 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 இப்படி தம்புருனாலே பகவான் நாமத்தை வாசிச்சான். கம்சன் சொன்னான், இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கேன், இந்த பாட்டு நீ எப்ப இனிமேல் என்ன பார்க்க வந்தாலும் இனிமேல் இந்த பாட்டு தான் பாடணும். அவர் பாடல் நான் வாயினால சொன்னா பிடிக்காது. பகவன் நாமத்தையே படிக்காத கம்சனுக்கு கூட நாராயண நாமத்தை கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. பிரகலாதனுக்கு நான் பகவன் நாமத்தை தவிர வேற சொல்றதுக்கு முடியாது. வாத்தியார்கள் என்ன பண்ணா, நான் அடுத்த வெக்கேஷன் வரும்போது இந்த பையன் ஊருக்கு போவான், இரண்டு மறுபடியும் கேட்பான் என்னப்பா படிச்சேன் அப்படின்னு. இவன் நிச்சயமா நாராயண நாமத்தை தான் சொல்ல போறான். நம்ம கதி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வருஷத்துக்கு லீவ் போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு. நமக்கு இந்த வம்பு வேண்டாம் அப்படின்னு. பிரகலாதனுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. கூட இருக்கிற மாணவர்கள் இப்ப வாத்தியார் இல்லை, கிளாஸ் ரூம்ல வாத்தியார் என்ன நடக்கும், நம்ம கிளாஸ் ரூம் மாதிரி இல்லை. பிரகலாதன் தான் கிளாஸ் லீடர். அதனால எப்படி இருக்கும், பிரகலாதன் எல்லாம் பிரகலாதன் தான் டீச்சர். பிரகலாதன் எல்லாம் பாடம் எடுக்கிறான். குழந்தைகளா நம்ம எல்லாம் வருஷம் பிறந்திருக்கிறோம். இந்த ஜென்மம் அவ்வளவு சுலபமா கிடைக்காது. எத்தனை ஜென்மம் மலத்தில் கழிந்ததும், எத்தனை ஜென்மங்கள் கஷ்டப்பட்டு நரக வேதனை அனுபவிச்சு பல கோடி ஜென்மங்களுக்கு பிறகு இந்த மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதனால இந்த பிறவியில பகவானுடைய திருவடியை நாம அடையணும். ராமபிரானுடைய
நன்றி தான் நமக்கு சாஸ்வதம், அதுதான் அடைய வேண்டிய பதம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரகலாதனுடைய கீழே கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து நாம சங்கீர்த்தன ஆரம்பிச்சாங்க. என்றுதான் கிடைக்குமோ ராமன் திருவடி, என்றுதான் கிடைக்குமோ ராமன் திருவடி, அந்த திருநாளை அறிந்தனை வந்து சொல்லடி என்று